உலக சுகங்களை அனுபவிக்காதவர் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எங்க அவர் சொன்னதையே செய்ய மாட்டேங்கிற, நீங்க எங்க மிச்சத்துக்கு போய் பார்க்க போற? எப்படியோ கேட்டா கேட்கறத கேளுங்க, நான் சொல்றத சொல்லி வச்சுட்டு போறேன். ஏத்துக்கிட்டாலும் சரி, எடுத்தறிஞ்சாலும் சரி, எல்லாருக்கும் சொல்ற மாதிரி உங்களுக்கும் சொல்லிட்டு போறேன். எனக்கு என்னமோ ஏன் முஸ்லீம்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கோமே புரியலத்தான். இதெல்லாம் என்ன வேலை, வீண் வரையும். உங்களையும் திருத்த முடியல, நீங்களும் திருந்த போறதில்ல, என்னையும் கெடுத்து போடுவீங்களா என்னமோ பயமா இருக்கு. என்னமோ நீங்க பார்த்து எல்லாம் துணியால நடங்கத்தா. என்னைக்குனாலும் கியாமத் நாள்ல எல்லாம் வந்து மாட்டிட்டு முடிக்காதீங்கத்தா. உங்களுக்கு குரான் இருக்கு, அதீத் இருக்கு, அது இல்லாத மக்கள் எவ்வளவு பேர். எல்லாம் ஒரு நாட்டுல சகோதரனா பிறந்துட்டோம். அடே இதெல்லாம் வேணாண்டா, வாங்கடா, இங்க இதெல்லாம் தப்புடா சொல்லுவான். கேட்டா கேட்கறேன், கேட்காட்டி நாசமா போறேன். அல்லாவோட செய்தி அவன்கிட்ட சொல்ல சொன்னேன். அல்லாஹ் போய் சொல்ல வேண்டிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கேளுங்க. எப்படியோ போங்க. கபூர்லான என்ன, உங்களை நான் ரைட்டுக்கு வந்து டயத்துக்கு வான் பண்ணிட்டேன், அது போதும். அல்லாஹ் ஒரு 10,000 முஸ்லீமை பார்த்தேன், பாதி பேர்கிட்ட என்ன தீனுனே புரியாம எங்கேயோ கிடக்குறான். அல்லாஹ் நான் போய் வான் பண்ணிட்டேன். அவன் கேட்டா கேட்கறான், அவன் மனசு புண்பட்டு இருக்கும். எனக்கு வாழ்த்துலைனாலும் பரவாயில்ல, தூத்துனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட வந்து நான் சொன்னதுக்கு எனக்கு சவாப் என்ன, இதுதான் ரைட். எல்லாம் அள்ளிட்டு போயிட்டு ரைட். எனக்கு என்ன தகுதி, காசுக்கு பண்ணி கிடைக்குதா? ஒண்ணும் கிடைக்காது. கோர்ட்ல 2 வாரம் எடுத்தோம், 1 வாரம் ஜெயில கூடும் கிடைக்கும். ஈமான அல்லாஹ் இந்துக்கள்கிட்ட வச்சு இஸ்லாத்தை முஸ்லீம்கிட்ட வச்சுட்டாங்க. அவன்கிட்ட சொன்ன டக்கு டக்குன்னு கேட்கறான், நீ 1000 வாட்டி சொன்னாலும் பள்ளியாசு பக்கமே வர மாட்டேங்கிற, போங்கடா நாசமான்ட்டு போலாம். திருந்துங்கத்தா. மார்க்கத்தை நம்ம தூக்கி கொடுக்கலன்னா யார் நம்ம தான் தாங்கி நிக்கணும். எது அரசியல் கருத்து 1000 இருக்கட்டும், மார்க்கம் போது ஒன்னா சேர்ந்து நாரத்தை அடிச்சிடணும். நம்ம வந்து மார்க்கம் ஒன்னது என்னதில்ல, அல்லாஹ்வோடது. இந்த சின்ன பசங்களுக்கு நம்ம வழங்கிட்டு போற பாடமே நல்ல உழைப்புகளை கொடுத்துட்டு போனோம். அதனால கருத்து வேறுபாடுகளை தூக்கி வீசிட்டு எல்லாம் நாரத்தை ஷரியா பினிஷ்ட், ஒரே குரல், ஒட்டுமொத்தமான குரல் கொடுத்துட்டு போயிடணும். அப்புறம் நம்ம அரசியல் கருத்துல நீங்க அங்கிட்டு மேடை விட்டு கீழே இறங்கணும்னா அவன் என்ன கொடி தூக்கிட்டு போங்க. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கத்தை ஒரு கூட்டத்திலேயே சொல்லிட்டு போலாமேன்னு பார்த்தேன். அது உள்ள அரசியல் இருக்கு, உங்களுக்கு இருக்கிற பெரிய நீங்க எல்லாம் வெண்ண வெட்டி சிப்பாங்க, உங்களுக்கு அரசியல் மார்க்கமே உனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. நீ துணியாக ஏன் போய் என்ன போங்க.